ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடனே கூட இருக்கிறார். சமாதானமா இருக்கு. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல். இந்த வேத பகுதியில் மனிதனுக்கு முன்பாக பூமியில் நாம் வாழும் ஆதாமின் பிள்ளைகளான நமக்கு முன்பாக சாத்தான் யார் என்பதையும், அவனுடைய பிறப்பு என்ன, அவன் எப்படி படைக்கப்பட்டவன், எங்கிருந்து வந்தவன் என்பதை குறித்தும் இந்த வேத பகுதியில் நாம் தியானித்து வருகிறோம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் மனிதனுக்கு முன்பாகவே அவன் படைக்கப்பட்டவன். அவன் சாத்தானாக படைக்கப்படவில்லை. கர்த்தரின் திருக்கரங்களால் கேருபாய் படைக்கப்பட்டவன். கேருப் என்ற தேவ தூதர் கூட்டமாக, பரிசுத்த தேவதூதர் கூட்டமாக உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்ட, பரலோகத்திலேயே உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்த தேவதூதர் கூட்டம் தான் கேருப். அந்த கேருபாக உருவாக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பு தான் இந்த சாத்தானுக்கு முன்பாக இருந்த லூசிபர். அவன் கர்த்தரால் காத்தல் தொழிலுக்காக படைக்கப்பட்டவன். காத்தல் என்பது தொழில், பாதுகாப்பது என்ற ஒரு காரியத்திற்காக கர்த்தர் இப்படியாக அவனை படைத்தார். அவன் பெருமை கொண்டான். கர்த்தரால் சபிக்கப்பட்டு பரலோகத்திலிருந்து தள்ளிவிடப்பட்டான். அவன் பூமியில் விழுந்தான். அவன் காத்தல் தொழிலுக்காக படைக்கப்பட்ட கேருப். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை தேவனுடைய பர்வதத்தில் வைத்தேன். நம்முடைய பிதாவாகிய தேவன் இருக்கும் அந்த பர்வதம் என்றால் மிகப்பெரிய மலை என்று பொருள். பரலோகத்தில் மலைகள் உண்டு. அந்த மிக உயர்ந்த மலையின் மேல் பிதாவாகிய தேவன் இருக்கிறார். அந்த மலையில் இவன் இருந்தவன். அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினான். அக்னிமயமான கற்கள் என்று சொல்லும் பொழுது, தீ மிதிக்கும் போது வீதிகளில் பள்ளம் தோன்றி அதில் விறகுகளை போட்டு எரித்து, அந்த விறகுகள் எரிந்து முடித்ததும் அந்த கட்டிகளாக நெருப்பு கட்டிகள் இருக்கும். அதன் மேல் தீ மிதிப்பது என்று நடந்து போவார்கள். அந்த நெருப்பு கட்டிகள் பார்ப்பதற்கு கண்ணாடி போல ஜொலிக்கும். மிகவும் பளபளப்பாய் இருக்கும், அக்கினிமயமாய் இருக்கும். அப்படிப்பட்ட அக்கினிமயமான கற்களின் நடுவே உலவினன். அப்படி சிறப்பாக மிக உயர்ந்த ஸ்தானத்தில் பரலோகத்தில் கர்த்தருக்கு அடுத்த நிலையில் இருந்தவன் தான் இந்த கேருப். அதாவது பரலோகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகளிலும் கர்த்தரால் படைக்கப்பட்டவைகளிலேயே தலை சிறந்த, உயர்ந்த, மிகவும் உயர்வாக மதிக்கப்பட்ட ஒரு கூட்டம்தான் இந்த லூசிபரின் கூட்டம். இவன் கர்த்தரால் உயர்ந்த ஸ்தானத்தில் பரலோகத்தில் வைக்கப்பட்டவன். தேவனுடைய பர்வதத்தில் அவருடைய சிங்காசனத்தில் இருந்தவன். அப்படி இருக்கும்போது அவன் குறைவற்றவனாய் இருந்தான். எந்தவித குறைவும் அவனுக்குள் இல்லை. பூரணமாக, மிக ஞானத்துடன், மிக அழகாக எல்லாவித நற்காரியங்களும் அவனிடத்தில் இருந்தது. சிருஷ்டிக்கப்பட்ட நாள் முதல் அவனிடத்தில் அநியாயம் கண்டுபிடிக்கப்படும் நாள் வரைக்கும், அந்த நேரம் வரைக்கும் அவன் வழிகளில் ஒரு குறைவும் இல்லை. ஆதியிலே அவன் பரலோகத்தில் வியாபாரம் செய்திருக்கிறான். அவனுடைய வியாபாரத்தின் அவன் மிகுந்த ஞானம் உள்ளவனாய் இருந்து அதிக வியாபாரம் செய்து, அந்த வியாபாரத்தினால் அதிக பொன்னும் வெள்ளியும் சம்பாதித்து மிகுந்த ஐஸ்வர்யவானாய் இருந்திருக்கிறான். இதில் பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டு என்பதற்கு ஆதாரங்கள் அநேகம் இருக்கிறது. சுவிசேஷ புஸ்தகங்களில் 3 இடங்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று. மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பார்க்கும்போது பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷம் உங்களுக்கு அது பூச்சும் துருவும் அரித்து போடாது. இங்கு பூமியில் அல்ல, பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பரலோக பொக்கிஷம் என்பது என்ன, அதை எப்படி சேர்ப்பது என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது மிக தெளிவான விளக்கங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தரித்திரருக்கு கொடுப்பது, ஏழைகளுக்கு உதவி செய்வது,
இப்படி இல்லாதவர்களுக்கு நாம் கொடுக்கும் பொழுது அந்த சேவையானது பரலோகத்தில் பொக்கிஷமாக நமக்கு சேர்த்து வைக்கப்படுகிறது. பரலோகத்தில் நாம் இங்கு செய்யும் தானம், தர்மம் போன்ற காரியங்களுக்கான பலன்களாக பரலோகத்தில் மிகப்பெரிய ஐஸ்வர்யம் சேர்த்து வைக்கப்படுகிறது. இதற்கு பல ஆதாரங்கள் உண்டு. மத்தேயு 19ஆம் அதிகாரம், மார்க்கு 10ஆம் அதிகாரம், லூக்கா 18ஆம் அதிகாரம் இந்த வேத பகுதிகளில் நாம் ஏழைக்கு கொடுக்கும் போது பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஒரு பொக்கிஷமாய் இருக்கிறது. அதாவது நம்முடைய நற்குணங்கள் பரலோகத்தில் பொக்கிஷமாக சேர்த்து வைக்கப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் பொக்கிஷம் என்று ஒன்று உண்டு. அதாவது பரலோகத்தில் நமக்கு வாசஸ்தலங்களை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டு போயிருக்கிறார். நான் மீண்டும் வருவேன், உங்களை அழைத்து செல்வேன், நான் உங்களுக்கு போய் வாசஸ்தலங்களை ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நமக்கு கட்டும் வாசஸ்தலம் எப்படி இருக்கிறது என்றால், நம்முடைய செயல்கள் இங்கு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து. நாம் ஏழைகளுக்கு கொடுக்கும் மனம் இருந்து நாம் தாராளமாய் கொடுக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பரலோகத்தில் பொக்கிஷமாக நாம் செய்யும் நற்கிரியைகளுக்கு ஏற்ற பொக்கிஷங்களை அங்கு வைப்பார். ஒருவேளை நாம் இங்கு சுயநலமாய் வாழ்ந்து நாம் கொடுக்காமல் இருக்கும் பொழுது அங்கு நம்முடைய பொக்கிஷம் குறைவுபடும். இப்படியாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய நற்குணங்கள் அங்கு நமக்கு பொக்கிஷமாக சேர்த்து வைக்கப்படுகிறது. நம்முடைய நற்செயல்கள், நம்முடைய செயல்களில் அது வெளிப்பட வேண்டும். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்தது, வியாபாரம் செய்தாய், மிகுந்த பலனை அனுபவித்தார். அதாவது தீரு என்ற பட்டணத்தில் நடந்த காரியம். தீரு பட்டணம் அநேக வியாபாரம் செய்தது, அதிக பொருள் சம்பாதித்தது, மிகுந்த செல்வ செழிப்புள்ள நகரமாய் இருந்தது. அந்த பணம் அதிகம் சேரும் போது பொதுவாக மனிதர்கள் மத்தியில் என்ன இருக்கும்? எல்லோரும் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என்றால் அந்த ஊரில் எல்லோரும் திமிர் பிடித்தவர்களாக இருப்பார்கள். இது வழக்கம். பெருமை நிறைந்ததாக, மற்றவர்களை கொடுமைப்படுத்தக்கூடியதாக அந்த நகரம் இருந்தது. அதை நான் அழித்து போடுவேன் என்று ஒரு பட்டணத்தை சொல்வது போல கர்த்தர் சொல்லி இருக்கிறார். என்றாலும் இது சாத்தானை குறிப்பிடுவதாக இருக்கிறது. அதுவும் ஒரு பொருள்தான், இதுவும் ஒரு பொருள்தான், இரண்டும் உண்டு. சாத்தான் வியாபாரம் செய்திருக்கிறான். அவன் மிகுந்த ஞானம் உள்ளவன், அழகுள்ளவன், வியாபாரம் செய்திருக்கிறான், அதிக பொக்கிஷங்கள் அவனிடத்தில் உண்டு. இப்படி அவனுடைய செல்வம், பரலோக செல்வம் அவனிடத்தில் அதிகமாய் இருந்திருக்கிறது. பரலோகத்தில் அதிக செல்வ செழிப்பாய் அவன் இருந்திருக்கிறான், உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்திருக்கிறான். அவன் பிறக்கும் போதே அவனுடைய சரீரம் முழுவதும் தங்கம், வைரம் போன்ற மாணிக்க கற்களால் அவன் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மூலம் அவன் சரீரத்தில் போட்டிருந்தானா, தங்கத்தாலும் வெள்ளியாலும் அலங்கரிக்கப்பட்டவனாய் இருந்தான். தங்கத்தினாலும், வெள்ளி அல்ல, கற்கள், ரத்தின கற்களாலும் அவன் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறான். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் நீ கொடுமை செய்தாய், நீ அதனால் உன்னை நான் தேவனுடைய பர்வதத்தில் இருந்து தள்ளிவிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் பர்வதத்திலிருந்து அவனை கீழே தள்ளிவிட்டார். பரலோக வாசியாக அவன் இல்லை. அவன் பரலோகத்திற்கு போவான், வந்து விடுவான். அங்கு அவனால் தங்க முடியாது, தங்க அனுமதி இல்லை. பரலோக வாசலில் வெளியேதான் இருக்க முடியுமே தவிர உள்ளே செல்ல முடியாது. காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே நீ இருந்தாய். அங்கு நீ இல்லாதபடிக்கு அந்த உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் கீழே தள்ளிவிட்டார். அந்த ஸ்தானத்திற்கு அவன் மீண்டும் அந்த இடத்திற்கு போக முடியாது, ஏற்கனவே இருந்த இடத்திற்கு. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. நீ மிகவும் அழகானவனாய் இருந்தாய், அதனால் உனக்கு பெருமை அதிகமாகிவிட்டது, திமிர், கர்வம் அதிகமாகிவிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சாத்தான் இப்படியாக நடந்திருக்கிறான். உன் மினுக்கினால் உன் ஞானத்தை நீ கெடுத்து போட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவனுடைய அழகும் அவனுடைய ஐஸ்வர்யமும் அவனுடைய அறிவை மழுங்க பண்ணிற்று. இதே காரியத்தை சாலமோன் ராஜா வாழ்க்கையில் பார்க்கலாம். சாலமோன் ராஜா கர்த்தருக்கு பயபக்தி உள்ளவராய் இருந்து கர்த்தருடைய தேவாலயத்தை கட்டி கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி பெரும் ஞானத்தை, உலகத்தில் யாரும் பெறாத ஞானத்தை அவர் பெற்றுக்கொண்டார்.
ஆனால் அவர் ஞானம், அவர் ஐஸ்வர்யம் உலகத்தில் என்றும் இல்லாத, யாருக்கும் இல்லாத ஞானமும் சகல ஐஸ்வர்யமும். ஞானம் இருக்கும் இடத்தில் ஐஸ்வர்யம் இருக்கும். இரண்டும் அவருக்கு இருந்தது. ஆனால் அவருடைய முடிவு அவருடைய ஞானத்தை மதி மயங்கி போயிற்று. அவர் செல்வ செழிப்பினால் அநேக பெண்களை திருமணம் செய்து, அந்த பெண்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் இருந்தது நிமித்தம் அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காக எருசலேம் முழுவதும் பலிபீடங்களை கட்ட வைத்தார்கள் சாலமோன் ராஜாவை. சாலமோன் ராஜா தன்னுடைய ஞானத்தை இழந்து போய் பாவம் செய்தார். எருசலேம் எங்கும் தெருக்கள் தோறும் பலிபீடங்களை கட்டி தங்கள் மனைவிகளுக்காக தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து விட்டார். இப்படியாக நடந்தது. இதே போலதான் அன்று சாத்தான் செய்திருக்கிறான். அதே காரியம் சாலமோன் ராஜா வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது. உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படிக்கு நான் உன்னை கீழே விழத்தள்ள பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் அவனை வானத்திலிருந்து கீழே தள்ளி விடுவேன் என்று சொல்லுகிறார். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும் நீ அக்கிரமம் செய்தாய், அநேகம் அக்கிரமம் செய்தாய், அநேகம் அக்கிரமம் செய்தாய், அக்கிரமமாய் நடந்தாய், எல்லாவற்றிலும் தவறாக நடப்பது, அப்படிப்பட்ட காரியம் செய்தாய். அப்படி செய்து உன் ஞானத்தை நீ இழந்து போனாய். உன் வியாபாரத்தின் அநீதங்களால் நீ வியாபாரம் செய்தாய், அநீதியாய் செய்தாய். அதனால் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலங்கள் எல்லாம் பரிசுத்த குலைச்சலானது. பரிசுத்தம் கெட்டு போயிற்று. இப்படி நீ செய்ததினால் உன்னை நீ இருக்கும் இடத்தில் உன்னை பட்சிக்கும், அப்படி என்றால் உன்னை அழித்து போடும் அளவுக்கு ஒரு அக்கினியை உன் நடுவிலிருந்து நான் புறப்பட பண்ணுவேன். நீ இருக்கும் இடத்திலிருந்து ஒரு அக்கினி புறப்பட்டு உன்னை எரித்து அழித்து போடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை பார்க்கிற எல்லோருக்கும் முன்பாக பூமியில் உன்னை சாம்பலாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜனங்களில் உன்னை அறிந்தவர்கள் எல்லாரும் உன்னை பார்த்து திகைப்பார்கள். உன்னை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டவர்கள் எல்லாம் பார்த்து திகைத்து போவார்கள். இப்படி எரிந்து சாம்பலாகுமா? இப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்த இந்த நகரம் இப்படி கெட்டு போகுமோ என்று தீர்வை குறித்து சொல்லுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அப்படியே சாத்தானுக்கு பொருந்தும். சாத்தானை கர்த்தர் பூமியின் மேல் அழித்து போடுவார். மகா பயங்கரமாவாய், இனி பூமியின் மேல் ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் விளக்கத்தை நாம் சற்று கவனிப்போம். அதாவது பரலோகத்தில் அவன் பெருமைப்பட்டான், சாத்தான் பெருமைப்பட்டான். கேருபாய் இருந்தவன் பரலோகத்திலிருந்து கீழே தள்ளிவிடப்பட்டான். அவன் கீழே தள்ளிவிடப்பட்டதற்கு காரணம் அவன் மனதில் வைத்திருந்த கர்வம், அகந்தை, கர்வம், திமிர், பெருமை என்று நாம் சொல்லுவோம். அகந்தை என்று சொல்லுகிறோம். மனதில் இருந்த பெருமை, நான் தேவ சிங்காசனத்தில் சமமாக நான் உட்காருவேன், அவருக்கு சமமாக நான் உட்காருவேன் என்று நினைத்த நினைப்பு. அதனாலும் அவனுடைய வியாபாரம், அவனுக்கு அந்த எண்ணம் வருவதற்கு காரணம் அவன் அழகாக இருந்தான், அவன் வியாபாரம் செய்தான், அதனால் அவன் அதிக பொருள் சம்பாதித்தான், அநேகம் ஐஸ்வர்யம் இருந்தது. இது நமக்கு சற்று ஆச்சரியமாய் இருக்கக்கூடிய ஒரு காரியம், புரியாத ஒரு காரியமாகவும் இருக்கிறது. பரலோகத்தில் வியாபாரம் இருந்ததா? மனிதன் தோன்றுவதற்கு முன்பாக வியாபாரம் இருந்ததா என்று நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். நன்கு கவனித்து பார்த்தால் இதில் இன்னொரு புதிய பரிமாணம் ஒன்று கூறுகிறது. மனிதன் தோன்றி ஆதாம் ஏவாள் அவர்கள்தான் முதல் மனிதர்களாக நாம் நினைத்திருக்கிறோம். அவர்கள் தோன்றி அவர்கள் வம்ச வழியாக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் தோன்றி இப்போதைக்கு சுமார் 6000 வருடங்கள் ஆகிறது. இதுதான் மனித வரலாறு. உலக வரலாறு என்று எடுக்கும்போது ஆதாம் ஏவாள் கடைசி நாளில் படைக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்டு 6000 வருடமானது. அதற்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிருஷ்டிப்பு படைக்கப்பட்டது. வெளிச்சம் முதல் நாள் உண்டானது, தண்ணீர் இரண்டாக பிளந்தது 2ஆம் நாள், 3ஆம் நாள் தாவரங்கள், 4ஆம் நாள் வான சேனைகள் உருவானது, 5ஆம் நாள் பரப்பன நீர்வாழ்வன, 6ஆம் நாள் மிருகங்கள், மனிதர்கள். இப்படியாக உருவாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 1000 வருடங்கள் என்று சொல்லப்படுகிறது.
அப்படி என்றால் ஒரு நாள் என்பது ஒரு 1000 வருடத்தை குறிக்கிறது. 6000வது ஆண்டின் இறுதியில் தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்றால், சுமார் தோராயமாக ஒரு கணக்கெடுத்தால், வெளிச்சம் உண்டானது முதற்கொண்டு, முதல் நாள் உண்டானது முதற்கொண்டு 12,000 ஆண்டுகள் இந்த பூமி சுழலத் தொடங்கி நடப்பதாக நமக்கு கணக்கு வருகிறது. ஆனால் ஒரு காரியத்தை இன்னும் சற்று நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது, வெளிச்சம் உண்டாகத் தொடங்கி, வெளிச்சம் எப்பொழுது உண்டானது? பூமி சுழலத் தொடங்கியது. அப்பொழுதுதான் முதல் நாள் உருவாகிறது. பொதுவாக நாம் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் நமக்கு நன்கு தெரிந்த காரியம், ஒரு நாள் என்பது ஒரு இரவும், ஒரு பகலும். இரவு, பகல் எப்படி உண்டாகிறது என்று நாம் படித்திருக்கிறோம். இரவு, பகல் பூமி சுழலுவதால் உண்டாகிறது. பூமி சுழலுவதினால் ஒரு இரவும், ஒரு பகலும் நமக்கு வருகிறது. ஒரு இரவு, ஒரு பகல் சேர்ந்தால் ஒரு நாள் என்று சொல்லுகிறோம். பூமி சுழலத் தொடங்கி 12,000 வருடங்கள் ஆனது. ஆனால் அதற்கு முன்பு எத்தனை காலம் ஆனது என்று தெரியாது. 3ஆம் வசனத்தில் பூமி சுழலத் தொடங்கியது என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறது. ஆனால் முதல் 2 வசனங்களின் கால அளவு யாருக்கும் தெரியாது. ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்படவில்லை. கர்த்தர் வெளிப்படுத்தினாலொழிய சொல்லப்படவில்லை. 2ஆம் நாளின் கால அளவு எவ்வளவு தெரியாது. ஏனென்றால் பூமி சுழலவே தொடங்கவில்லை அப்பொழுது. அப்பொழுது இருந்த காலம் என்ன? அதற்கு நேரம் உண்டா? ஏனென்றால் பூமி சுழலாத போது நேரம், நாள் இருக்காது. நாள் இல்லாத பொழுது மாதம் இல்லை, வாரம் இல்லை, மாதம் இல்லை, வருடமும் இல்லை. வராதல்லவா? அப்படி என்றால் இது எப்படி இருந்திருக்கும்? அந்த கால அளவு எப்படி? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று முதல் வசனம் சொல்லுகிறது. வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று. வானம், பூமி சிருஷ்டிக்கப்பட்டது சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகம் சிருஷ்டிக்கப்பட்டது தெரியாது. இப்படி நாம் கால அளவுகள் நமக்கு தெரியாத, புரியாத காரியங்கள் அநேகம் உண்டு. தெரியாத காரியத்தை விட்டு விடுவோம். தெரிந்ததை வைத்து நாம் எப்படி இருக்கலாம் என்று நாம் கவனிக்கலாம். இப்படி பார்க்கும்போது வியாபாரம் என்று சொல்லும் பொழுது, பரலோகத்தில் வியாபாரத்திற்கு வேலை இல்லை. பரலோகத்தில் சாத்தான் இருந்தபோது அவன் வியாபாரம் செய்திருக்க முடியாது. அங்கு வியாபாரம் செய்யும் அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது பொன் பொருள் கொடுத்து வாங்கும் அளவுக்கு அங்கு எல்லாம் இலவசமான ஒரு உலகம் அது அல்லவா? அப்படி இருக்கும்போது அங்கு இருக்காது. பூமியில் தான் வியாபாரம் நடந்திருக்கிறது. வெளிச்சம் உண்டாவதற்கு முன்பாக 2ஆம் வசனம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியம் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. அதன்படி கர்த்தர் வெளிப்படுத்தி இருந்த அந்த காரியம், அதாவது அந்த கால பகுதி, அதற்கு முன்பே ஒரு சிருஷ்டிப்பு இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறது. 1ஆம் வசனத்திலிருந்து 2ஆம் வசனத்தில். 2ஆம் வசனத்தில் ஜலத்தினால் எப்படி நோவாயாவின் காலத்தில் ஜலப்பிரளயம் வந்து பூமி அழிக்கப்பட்டதோ, நோவாயாவின் குடும்பத்தை தவிர, அந்த பேழையில் இருந்தவர்கள் தவிர மற்றதெல்லாம் அழிக்கப்பட்டதோ, அது போல 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தின்படி ஏற்கனவே அங்கு ஒரு பேரழிவு இருந்திருக்கிறது. அதற்கு முன்பாக சாத்தான் மனிதனை, அங்கு ஒரு சிருஷ்டிப்பு இருந்திருக்கிறது. அதை சாத்தான் கெடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதை அழித்து சுத்தப்படுத்தி இருக்கிறார் ஜலப்பிரளயத்தினால் என்று வெளிப்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் அந்த வசனத்தில் ஒரு குறிப்பு இருக்கிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. நன்கு கவனிக்கவும். பூமியானது ஒழுங்கின்மை, வெறுமை. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லியிருக்கும் போது, கர்த்தர் சிருஷ்டிக்கும் சிருஷ்டிப்புகள் எல்லாம் ஒழுங்கானவை, எதுவும் ஒழுங்கற்றவை இல்லை என்பதை புரிந்து கொள்வோம். உதாரணத்திற்கு மனிதனை படைத்திருக்கிறார். நம்மை ஒழுங்காக, நம் கண்கள், நம்முடைய நிறம், இப்படி எல்லா காரியங்களையும் எவ்வளவு ஒழுங்காக, துல்லியமாக, நம்முடைய கண்கள் இந்த பக்கம் ஒன்றும் அந்த பக்கம் ஒன்றும் வித்தியாசமானதாக இடம் மாறி அப்படி ஏதாவது இருக்கிறதா? இல்லையே. நம்மை ஒழுங்காக படைத்திருக்கிறார். கர்த்தர் படைத்த தாவரங்களை பார்ப்போம். அதன் இலைகளும் அதன் கணுக்களும் சரியாக 60 டிகிரி இருக்கும், 30 டிகிரி இருக்கும் என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது என்று. அது மிக துல்லியமாக படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு செடியிலிருந்து வரும் விதையானது
அதே போன்ற விதையை தான் அடுத்த சந்ததியிலும் தருகிறது. மிக துல்லியமான DNA கணக்கீடுகள் அங்கு இருக்கிறது. தாவரங்கள், மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றிலும் நாம் ஒவ்வொன்றாய் கவனித்து பார்க்கும்போது மிக துல்லியமான கணக்கீடுகள். கடலின் அலைகளின் நகர்வுகள் பார்ப்போம். அதிலும் அலைகள் ஒவ்வொன்றாய் வந்து செல்கிறது. அதிலும் துல்லியமான கணக்கீடு. அந்த கடற்கரை வரைக்கும் வருகிறது. அதற்கு மேல் தண்ணீர் வருவதில்லை. துல்லியமான கணக்கீடு. கர்த்தர் கட்டளையிட்டால் அது சுனாமியாக வரும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து மிக துல்லியமாக ஒவ்வொன்றும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது 2ஆம் வசனம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருக்கிறது என்று சொன்னால், அது ஒழுங்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறது. அது கர்த்தரின் சுபாவம். கர்த்தர் ஒழுங்கானவர், ஒழுங்காய் இருக்க விரும்புகிறவர், நம்மையே ஒழுங்காய் இருக்க சொல்லுகிறவர். அவர் ஒழுங்கின்மையுமாய், வெறுமையுமாய், இருள் சூழ்ந்ததுமாய் பூமியை அவர் படைத்திருக்க மாட்டார். இந்த வேலையெல்லாம் செய்தது சாத்தான் தான். அவன் செய்திருக்கிறான் என்று முழுமையாய் விசுவாசிக்கலாம். பூமியை அவன் கெடுத்து போட்டிருக்கிறான். அப்படி என்றால் அதற்கு முன்பே பூமியில் சிருஷ்டிப்புகள் இருந்திருக்கிறது. இன்று இதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஆதாரம் இல்லாத செய்தி அல்ல. விஞ்ஞானத்தின்படி இன்று ஆதாரம் இருக்கிறது. இன்று விஞ்ஞானிகள் கடலுக்கடியிலிருந்து பலவிதமான பொருட்களை ஆராய்ந்து எடுத்து, இந்த மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் இவை, மனிதர்கள் வாழ்ந்த நகரம் இது, இவைகள் எல்லாம் அண்டார்டிகா பகுதியில் மூழ்கி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அந்த நகரம் பார்த்தால் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக இருந்தது. மனிதர்களின் செயல்பாடு, கட்டிடங்கள் இவை என்றெல்லாம் சொல்லுகிறார். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் 6000 வருடமாக தான் மனிதன் இருக்கிறான் என்று. அதுதான் இல்லை. அதற்கு முன்பே இந்த பூமியில் உயிரினங்கள் வாழ்ந்திருக்கிறது. வெளிச்சம் உண்டாவதற்கு முன்பு மனிதனாகவோ அல்லது மனிதனாகவே இருந்திருக்கலாம். மனிதர்களாக ஒரு கூட்டம் வாழ்ந்திருக்கலாம் இந்த பூமியில். அல்லது வேறு ஏதாவது சிருஷ்டிப்புகள் இருந்திருக்கலாம். ஆனால் அது எதுவா இருந்தாலும் சாத்தான் வந்து கெடுத்து போட்டு இருக்கிறான் என்பது மட்டும் உண்மை. காரணம் 2ஆம் வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது என்று. இருளை உருவாக்குகிறவனும் இருளுக்கு சொந்தக்காரனும் அவன்தான். இருள் என்ற வார்த்தை வேதாகமத்தில் குறிப்பாக கொடுக்கப்படுகிறது. அதன் மறைபொருள் என்னவென்றால், விளக்கம், வேத வியாக்கியானம் என்னவென்றால், அது அவனுடைய செயல். இருளை உண்டாக்குவது அவனுடைய செயல்தான். அப்படி இருக்கும்போது அங்கு ஒரு பேரழிவை அவன் ஏற்படுத்தி இருக்கிறான். இதனால்தான் இன்று மண்ணுக்குள் இருந்தும் கடலுக்குள் இருந்தும் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக மனிதர்கள் வாழ்ந்த பொருள்கள் எல்லாம் கிடைக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அகழ்வாராய்ச்சி செய்யும் போது மிருகங்களின் தலை ஓடுகள், மண்டை ஓடுகள், எலும்புகள் மற்றும் மனிதர்களின் ஓடுகள் இவைகள் எல்லாம் பல காரியங்கள் கிடைக்கிறது. அதையெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது மிக மிக உயரமான மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்றும், அதை போன்ற மிக பெரிய, இப்போது உலகத்தில் இல்லாத மிகப்பெரிய மிருகங்கள் வாழ்ந்திருக்கிறது பூமியில் என்றும் அகழ்வாராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டு வருகிறது. இதையெல்லாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை இங்கு அதில் உள்ள பொக்கிஷங்களை வெளிப்படுத்துவதாக, ரகசியங்களை வெளிப்படுத்துவதாக இவைகள் இருக்கிறது. அதாவது மனித தோற்றத்திற்கு முன்பே, வெளிச்சம் உண்டாவதற்கு முன்பே, வேதாகமத்தின்படி 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் காலத்தில் சிருஷ்டிப்புகள் இருந்திருக்கிறது. அப்பொழுது சாத்தான் இந்த பூமியில் ஆளுகை செய்திருக்கிறான். அவன் பேரழிவை உண்டாக்கி இருக்கிறான் என்றும் தெரிகிறது. இன்னும் சொல்ல போனால் அநேக காரியங்கள் வெளிப்படுகிறது. அதாவது அவனுடைய செயல் இந்த பூமியில் வியாபாரமாய் இருந்திருக்கிறது. அவன் வியாபாரம் செய்திருக்கிறான். அவனுடைய செயல்கள் எல்லாம் பெருமை கொண்டதாக இருந்திருக்கிறது. கர்த்தர் அது நிமித்தம் அவனை அழித்து போட்டு, அதாவது பூமியில் சிருஷ்டிப்புகள் மொத்தத்தையும் அவன் ஆளுகை செய்திருந்திருக்கிறான். அதனால்தான் கர்த்தர் முழுமையாய் தண்ணீரினால் அதை அழித்து, பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியென்றால் ஜலத்தினால் அழித்திருக்கிறார். ஜலத்தினால் கர்த்தர் அழிப்பாரா என்றால் நோவாயாவின் காலத்தில் அழித்திருக்கிறார். அதே போல முதல் முறையும் அழித்திருக்கிறார். 2 முறை இந்த பூமி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பு இருக்கலாம், தெரியாது. ஆனால் இந்த 2 வசனங்களும் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம். அதாவது 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நோவாயாவின் காலத்தில் ஏற்பட்ட ஜலப்பிரளயத்தை குறித்தும்
சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேரழிவுகளும் ஏற்பட்டிருக்கிறது உண்மை. அப்பொழுதுதான் இந்த பூமியில் அவன் வியாபாரம் செய்திருப்பான். அநேகம் பொருள் ஈட்டியிருக்கிறான். இப்படியாக பூமியை ஆளுகை செய்து அவன் அட்டகாசம் செய்திருக்கிறான். அவனுடைய அக்கிரமம் பெருகி இருந்திருக்கிறது. இது நிமித்தம் கர்த்தரை அழித்து விட்டு புதிய சிருஷ்டிப்பை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதில் மனிதர்களை வைத்தார். அதிலும் வந்து அவன் கெடுத்தான். ஏதேன் தோட்டத்திற்கு வந்து அவன் மனித இனத்தை பாவத்திற்குள் தள்ளிய காரியம் 2வது முறையாக இருக்கலாம். அதற்கு முன்பே அவன் செய்திருக்கிறான். மனித குலத்தை அழித்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் இதை ஏன் அனுமதித்தார் என்றால், எல்லோரும் இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை தியானிக்கும் போது பல கேள்விகளோடு முடித்து விடுகிறோம். ஒன்றை புரிந்து கொள்வோம். கர்த்தர் பெரியவர், ஞானம் உள்ளவர் நம்மை விட. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தான் பெரியவர்கள் என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய ஞானம் வேறு, மனிதனுடைய ஞானம் வேறு. ஒப்புமை செய்வதே பாவம். நம்முடைய ஞானம் பூஜ்யம். அவர் ஞானத்தில் பூரணம் உள்ளவர் அவர். கர்த்தர் நமக்குள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பதினால்தான் நாம் பல காரியங்களை புரிந்து கொள்ள முடிகிறது. அதன்படி கர்த்தருடைய ஆவியின்படி நாம் கற்றறிந்ததை சற்று கவனிப்போம். மனிதனை படைத்த கர்த்தர் அவன் பாவம் செய்கிறானா, செய்ய வேண்டாமா, செய்யலாமா என்கிற முடிவெடுக்கும் உரிமையை அவனுக்கு கொடுத்து விட்டார். அவனை நீ பாவம் செய்யக்கூடாது என்று கட்டாயப்படுத்தி அடிமைத்தனப்படுத்தவில்லை. அவனை அடிமையாக்கவில்லை. பரிசுத்தமாய்தான் வாழ வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை. கர்த்தர் சுதந்திரத்தை கொடுத்து நீ என்ன செய்யலாம் பார்க்கலாம் என்று விட்டுவிட்டார். மனிதனோ பொல்லாத சாத்தானின் பேச்சு கேட்டு பாவம் செய்தான். ஏன் கர்த்தர் அந்த இடத்தில் அவனுக்கு சுதந்திரம் கொடுத்தார்? இதை குறித்து நாம் சற்று கவனமாய் பார்ப்போம். கர்த்தர் மனிதனுக்கு பாவம் செய்யும் வாய்ப்பை ஏன் கொடுத்தார்? பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் பாவம் செய்வதற்கும் வாய்ப்பை கொடுத்தார். அவன் அறியாமல் பாவம் செய்திருந்தால் அவனுக்கு சாபமும் வந்திருக்காது, பூமியில் இப்படிப்பட்ட சாபம் வந்திருக்காது. ஏற்கனவே கர்த்தர் சொல்லியும் விட்டார். நன்மை தீமை அறியும் கனி தரும் அந்த மரத்தை வைத்து இதை சாப்பிடும் நாளில் சாவீர்கள் என்று சொல்லியும் விட்டார். ஏன் அதை செய்தார்? அந்த மரத்தை ஏன் வைக்க வேண்டும்? மனிதனை அது அழித்து போடுமே என்று அவர் வைத்திருக்கலாம். அது நல்ல கனிதான். அந்த கனி மரத்தில் ஒரு குறைவும் இல்லை. அவர் மனிதனின் கீழ்ப்படியாமையை அவன் செய்யக்கூடாது என்று விரும்பினார். அவனுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து அவனை விட்டு வைத்தார். உண்மையாய் சொல்ல போனால், வெளிப்படையாக சுருக்கமாக சொல்ல போனால், அவனை சோதிக்க அவர் விட்டு விட்டார். மனிதனை கீழ்ப்படியாமைக்குள் வைப்பதற்கு கர்த்தர் விரும்பினார் என்று சொல்லலாம். ஏனென்றால் சாத்தான் தள்ளப்பட்ட போது அவன் பாவம் செய்து பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான். அதன் பின்பே மனிதனை கர்த்தர் படைத்தார். அப்பொழுது அவன் மிகுந்த பெருமையோடு இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே சமயத்தில் என்னோடு இந்த கேள்விகளுக்கு, இந்த காரியத்தை நாம் தியானிக்கும் போது பல கேள்விகளும் பல பொருள்களும் இருக்கிறது. இதை விரிவாய் விளக்கமாய் நாம் பார்ப்போம். இதில் நாம் அடுத்த செய்தியில் பார்க்க போகிற தலைப்பு என்ன என்பதை குறித்து, எந்தெந்த செய்தி பார்க்க போகிறோம் என்று கவனிப்போம். சாத்தான் தள்ளப்பட்டான், ஏன் அவன் அழிக்கப்படவில்லை? இந்த கேள்விக்கான பதிலை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக, ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை கனி தரும் அந்த மரத்தை கர்த்தர் ஏன் வைத்தார்? மனிதனுக்கு அது பாவம் என்று ஏன் சொன்னார்? அதை புசிக்கும் நாளில் சாவீர்கள் என்று சொன்னார், வெளிப்படுத்தி விட்டார். இதெல்லாம் ஏன் நடந்தது? இதற்கு காரணம் என்ன? இதெல்லாம் நடக்காமல் கர்த்தர் தடை செய்திருக்கலாம். இதன் அவசியம் என்ன? அப்படி என்றால் அதன் நோக்கம் என்ன? கர்த்தர் இதை செய்தார் என்றால் அதற்கு நோக்கம் இருக்கிறது. அப்படியானால் இந்த சம்பவங்களுக்கும் எதிர்காலத்தில் நித்திய ஜீவனுக்குள் போய் நாம் வாழ்வதற்கும் சம்பந்தம் இருக்கிறதா? ஏதேனுக்கும் பரலோகத்திற்கும் என்ன சம்பந்தம்? பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலையை ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏன் கர்த்தர் வைத்தார்?
அந்த சந்தர்ப்பத்தை, அந்த அந்த வாய்ப்பை ஏன் அவர்களுக்கு கொடுத்தார்? அவர்களை தடை செய்யாமல் ஏன் விட்டார்? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கான பதிலை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம். மாரநாதா.